பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அவர்களின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது அவர்களின் கட்சியின் முழு உரிமை. அதில் வேறு யாரும் தலையிட முடியாது. அவர் கட்சியை மட்டுமே நிர்வகிக்கப் போகிறார். ஆனால் தமிழக முதலமைச்சர் என்று வரும்பொழுது தமிழகத்தையே நிர்வகிக்க வேண்டும். அதனால் இது அவர்களின் உட்கட்சி பிரச்சனை என்று மட்டுமே ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. தமிழக மக்கள் தனக்கு யார் முதல்வராக இருக்க வேண்டும் என்றால் அனுபவம் வாய்ந்த, தமிழகத்தின் மீது ஒரு அரசியல் ரீதியாக தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டு தமிழக மக்களோடு பழகியவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் தமிழக மக்களுக்கு மேலோங்கும். இன்னொன்று, இப்பொழுதுதான் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களே, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த அன்று இரவே இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு 2 மாதத்திற்குள் இதற்கு என்ன அவசியம் வந்திருக்கிறது, என்ன தேவை வந்திருக்கிறது? பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பொதுச் செயலாளராக சற்று பணியாற்றிவிட்டு அனுபவம் வாய்ந்து முதலமைச்சர் பதவியை தேர்ந்தெடுத்திருக்கலாம். இப்படி அவசரமாக தேர்ந்தெடுத்து என்பது மட்டுமல்ல, ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆன காலத்தில் இருந்தே மாற்றப்படலாம், ஒருவேளை இவர் ஆகலாம் அவர் ஆகலாம் என்ற நிலையற்ற தன்மை தமிழக அரசியலுக்கு நல்லதா, தமிழக மக்களுக்கு நல்லதா, தமிழக திட்டங்களுக்கு நல்லதா என்ற ஒரு கேள்வியை எல்லோரை போலவே என் மனதிலும் எழுகிறது. அதனால் ஒரு நிலையற்ற தன்மை இருப்பது தமிழக மக்களுக்கு நல்லதல்ல, தமிழக அரசியல் சூழலுக்கு நல்லதல்ல. அவசரப்பட்டு இருக்கிறார்கள் என்றுதான் எனது கருத்து. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைந்த பொழுது நீங்கள் பேசியது நினைவுக்கு வருகிறது. ஒரு பெண் ஒருவர் அரசியலில் இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன். இவ்வளவு துயரங்களை கடினங்களை தாண்டி அவர் வெற்றி கண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் புகழ் மாலைகளை சூட்டினீர்கள். தற்பொழுது மீண்டும் பெண் ஒருவர் தமிழகத்தின் முதல்வராவதற்கான வாய்ப்பு கணிந்திருக்கிறதே, அதையாவது நீங்கள் வரவேற்கிறீர்களா அல்லது மாற்று கருத்து உண்டா? அதாவது யார் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாலும் அவர்களை முதலில் நான் வரவேற்பேன். ஏனென்றால் நம் தமிழகத்தின் முதலமைச்சராக ஒருவர் பொறுப்பேற்கிறார். நாகரீகம் கருதி நான் அவருக்கு வாழ்த்து சொல்வேன், வரவேற்பேன். ஆனால் அதை மீறி பெண்கள் என்றால் ஜெயலலிதா அவர்களின் போராட்டமும் மற்றவர்களின் போராட்டமும் ஒன்றாகி விடுமா? அடிப்படையில் 20 ஆண்டு காலமாக அரசியலில் இருப்பதனால் நான் சொல்கிறேன், அவர்களின் எதிர்த்த சவால் என்ன, அரசியல் சூழ்நிலை என்ன, படிப்படியாக அரசியல் அடித்தட்டில் இருந்து மேலே உயர்ந்தது என்ன. ஆக பெண் ஒருவர் அரசியலுக்கு வருவது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா பெண் என்பதிலேயே எல்லாரையும் ஒரே சமதளத்தில் நிறுத்தி வைத்து பார்த்து விட முடியாது அல்லவா? நிழல் போல கூடவே இருந்து அத்தனை துயரங்களையும் இவரும் அனுபவித்தார் என்றுதானே அந்த கட்சியினர் அனைவரும் சொல்றாங்க. அந்த கட்சியினர் சொல்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் நிழலாக இருந்திருக்கலாம். அரசியல் ரீதியாக என்ன என்று வெளிப்படையாக உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆக வெளிப்படையாக அரசியலில் அந்தந்த அரசியல் சவால்களை, சூழ்நிலைகளை சந்தித்து சவால்களை நான் கேட்கிறேன். அப்பொழுதே அவர் நிழலாக இருந்தார் என்றால் பலமுறை சில அரசியல் மாற்றங்கள் அவர்கள் கட்சியில் வரும்பொழுது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களைத்தானே தேர்ந்தெடுத்தார்கள். நிழலாக இருக்கின்றார்கள் என்பதற்காக இவர்கள் தான் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கலாமே என்று தமிழகத்தில் உள்ள பாமர மக்களை போன்ற சந்தேகம் என் மனதிலும் எழுவது நியாயமானதே என்பது எனது கருத்து. ஓபிஎஸ் அவர்களைத்தானே தேர்ந்தெடுத்தார்கள் நீங்க சொல்றீங்க. ஜெயலலிதா வீட்டில் இருப்பவர்களை முதலமைச்சராக்க மக்கள் வாக்களிக்கவில்லை என்று மு க ஸ்டாலின் சொல்கிறார். இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாம் ஒரே தளத்தில் நிற்கிறீர்களோ? அதாவது நெடுநாளாக அரசியல் அனுபவம் வாய்ந்து அரசியல் களத்தில் இருப்பவர்கள் ஒரே தளத்தில் தான் இந்த சிந்தனை வரும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் களத்தில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் இன்றைய அரசியல் சூழ்நிலை எவ்வாறு மாறி இருக்கிறது, எந்த அளவிற்கு அந்த கட்சியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கட்சியில் மாற்றம் ஏற்பட்டால் பரவாயில்லை, ஆட்சியில் மாற்றம் ஏற்படும் அளவிற்கு இப்பொழுது என்ன தேவை வந்திருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றும் இல்லை. மிக சவாலான சூழ்நிலைகளை அவர் சமாளித்துதான் வருகிறார். ஒரு எளிமையான முதலமைச்சராக பரிமளிக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்படி என்றால் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், திடீரென்று 2 மாதத்திற்குள்ளாகவே அதை முன்மொழியும் அளவிற்கு ஒரு நிலை ஏன் அந்த இடத்தில் ஏற்பட்டது என்பதையெல்லாம் அரசியலை அக்கறையோடு எதிர்நோக்குபவர்கள் புறந்தள்ளி விட்டு போக முடியாது. இந்த இடத்துல ஒரு சந்தேகம், சில பேர் கேட்கிறார்கள், அவர்கள் கட்சி விஷயம் தானே நீங்கள்
அவர்கள் கட்சி நாம் தமிழகத்தில் தளத்தில் இருந்து களத்தில் இருந்து போராடி கொண்டிருப்பவர்களுக்கு இத்தகைய கேள்விகள் எழத்தான் செய்யும். அதனால் கட்சி என்று வரும்பொழுது அவர்களின் விஷயம் என்று ஒதுக்கினால் கூட ஆட்சி என்று வரும்பொழுது மற்ற தலைவர்கள் அதற்கான கேள்வி எழுப்புவார்கள் என்பதுதான் எனது கருத்து. ஒரு சந்தேகம் அம்மா, இந்த இடத்துல கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது கூட கட்சியில் சலசலப்புகள் எல்லாம் எழுந்து கொண்டிருந்தன. மாற்று கருத்துகள் வெளிப்படையாகவே வெளிப்படத் தொடங்கின. ஆனால் ஒரு மாதத்திற்குள்ளாகவே அவை அனைத்தும் இல்லாதது போன்ற ஒரு தோற்றத்திற்கு வந்துவிட்டது. இன்றைக்கு அனைவருமே சேர்ந்து அவரை, சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக ஒருமித்த கருத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் சசிகலா அவர்களுடைய ஆளுமை திறனுக்கு இந்த ஒரு மாதமே உதாரணம் ஆகிவிடாதா? அதை நீங்க எப்படி? ஆளுமை திறன் இருப்பதனால் அவரை ஒரு மாதத்தில் அவர்களை நோக்கி எல்லாவற்றையும் திருப்பி விட்டார்கள் என்று எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு 2 மாதத்திற்கு முன்னால் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர் இன்னும் பொதுச் செயலாளராகவே முழுமையாக அரசியலில் ஈடுபட்டு இன்னும் அந்த ஆளுமைத்தன்மை, அதாவது ஆளுமைத்தன்மை என்பது எல்லோரையும் சரி என்று சொல்ல வைப்பது மட்டுமே ஆளுமைத்தன்மை இல்லை. அரசியல் கட்சியில் அந்தந்த நேரத்தில் உள்ள சவால்களை சந்தித்து அரசியல் சூழ்நிலை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதையெல்லாம் பார்த்துத்தான் ஆளுமைத்தன்மை. ஆக நான் எல்லாரையும் என் பக்கம் இழுத்துட்டேன், அதுவே ஆளுமைத்தன்மை என்றால் அரசியல் எங்கே போய் கொண்டிருக்கிறது? தமிழக அரசியல் எப்படி இந்த சவால்களை சந்திக்க போகிறது என்ற கேள்வி நம் முன்னால் எழுகிறது அல்லவா? அதனால்தான் நான் தெளிவாக சொல்கிறேன், கட்சியில் ஒரு பொறுப்புக்கு வந்தார்கள், அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். ஆட்சி என்று வரும்பொழுது தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழனுக்கும் முதலமைச்சர் என்ற காரணம் வரும்பொழுது அதில் உள்ள அவசரத்தன்மை, அதன் அவசியத்தன்மையை தமிழக மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது எனது கணிப்பு. ஒரு மாபெரும் கட்சியினுடைய ஜனநாயக உரிமை இது என்ற அளவில் நீங்கள் அதை ஏத்துக்கிறீங்க. 6 மாதத்திற்குள்ளாக அவர் மக்களை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அவர் முதலமைச்சர் என்றால் அப்பொழுது மக்களின் ஆதரவோடு வரும்பொழுது அது முழுமையாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டிய ஒன்றாகிவிடும் அல்லவா? இல்லை, அது யார் வேணுமென்று அங்கீகரிக்க போகிறார்கள். அதாவது மக்களை சந்தித்து அந்த வெற்றி எப்படி பெறப்போகிறது என்பதையெல்லாம் அது ஒரு சின்ன ஒரு அங்கீகாரமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் மக்கள் அங்கீகாரம் ஒன்று, அரசியல் அங்கீகாரம் ஒன்று, ஆளுமை திறன் ஒன்று. அரசியல் என்பது ஒரு நாட்டுக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பது, வீட்டுக்கான தலைவராக இருந்து நாட்டுக்கான தலைவராக முழுமையாக பரிமளிக்க முடியுமா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அந்த நிலையில் தான் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்தில் கூட்டணி சர்வ நிச்சயமாக தேவை என்ற அளவிலேயே தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு கட்சியில் ஒரு தலைமை மாற்றம் என்று வரும் பொழுது அதை நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க தவற மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாற்றம் உங்கள் எதிர்கால உறவுக்கு ஏதேனும் கணக்குக்கு அடிகோலுகிறதா? அதாவது உறவு இல்லாமல் தான் நாங்கள் சவாலான நேரங்களையும் நாங்கள் சந்தித்து வருகிறோம். உறவு ஏற்படலாம் என்பதற்காக எங்களது கருத்தையே சொல்லாமல் இருப்பதும் சரியானது அல்ல தமிழக அரசியலில் என்று நான் நினைக்கிறேன். நாளை உறவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நான் பாட்டிற்கு அவர்கள் கட்சி விவகாரம் என்று சொல்லிவிட்டு போனால் அது நாங்கள் எல்லாம் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அரசியல் தளத்திற்கும் நம்மை எல்லாம் மதித்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் நாம் சரியான சேவை செய்யவில்லை என்பதே எனது கருத்து. என்ன கருத்து உலா வருகிறதோ, பெரும்பான்மையான கருத்து என்ன இருக்கிறதோ, நாங்கள் தினம் தினம் சந்திக்கும் மக்களிடம் என்ன கருத்துக்களை நாங்கள் கேட்கிறோமோ அந்த கருத்தை நானும் அதை தீர ஆராய்ந்து நான் இந்த கருத்தை சொல்கிறேன். யாரையும் புண்படுத்த வேண்டும் என்றோ, யாரையும் எதிர்க்க வேண்டும் என்றோ, விமர்சனம் செய்ய வேண்டும் என்றோ நான் இந்த கருத்தை கூறவில்லை. யதார்த்தமான இந்த கருத்து இது உலா வருகிறது, என் மனதிலும் இது உலா வருகிறது என்பது எனது தெளிவான பதிவு. என்றால் நீங்கள் சசிகலா முதலமைச்சர் ஆவதை நீங்கள் விரும்பவில்லை, முதலமைச்சராக பன்னீர்செல்வமே தொடரலாம் என்பது உங்கள் கருத்து. இதை எடுத்துக்கலாமா? அதாவது ஏற்கனவே ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் சிறப்பாக செயலாற்றி வரும்பொழுது அவசரமாக ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறார்கள், அவசரமாக ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது முன்னாள் முதலமைச்சர் இறந்துபட்டு 2 மாதத்திற்குள்ளே எல்லாம் நடக்கிறது. இந்த அவசரம் ஏன் இதற்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் OPS அவர்கள் தானே தேர்ந்தெடுத்தார்கள், ஏன் சற்று கால அவகாசம் கூட கொடுக்கவில்லை என்பதுதான் நம் மனதில் உள்ள கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் பொதுவாக நான் அவர்களை எதிர்க்கிறேன், இவரை ஆதரிக்கிறேன் என்றில்லை. ஏன் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது, இந்த நிலையற்ற தன்மை தமிழகத்திற்கு நல்லதா என்ற கேள்வி என் மனதில் எழுகிறது. நாங்கள் கூட்டணி சேருகிறோமோ, வாக்கு வங்கி வைத்திருக்கிறோமா என்று இல்லை. ஒரு அரசியல் கட்சி என்பது தமிழக மக்களின் நலன் சார்ந்த அக்கறையோடு தான் தமிழக மத்தியில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். அதன் அடிப்படையிலே நான் இந்த கருத்தை சொல்கிறேன்.
இல்ல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மறைந்துவிட்ட சூழ்நிலையிலேயே அன்றைக்கே பட்ஜெட் தாக்கல் செய்யலாம் என்ற அளவிற்கு ஒரு அரசே முடிவெடுக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட கட்சி 1 மாத கால இடைவெளி என்பதை அதிகம் தானே? அப்படித்தான் நினைக்க தோன்றும் மக்களுக்கு. அதாவது நீங்கள் அதையும் இதையும் தயவு செய்து முடிவெடுக்காதீர்கள். பட்ஜெட் என்பது 120 கோடி மக்களுக்கானது. நாம் ஏதோ அன்று தாக்கல் செய்ய வேண்டும், அவரின் மரணத்தை உதாரிசீன செய்ய வேண்டும் என்பதில்லை. 120 கோடி மக்களை மதிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணம் தான். அதனால அதையும் இதையும் சரிசமமாக பேசுவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும், நான் ஏதோ அவர்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. இந்த அவசரம் ஏன் இந்த அவசரத்தன்மை, அதுவும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் புதிதாக கட்சிக்குள் வந்து ஆட்சிக்குள்ளும் வருவது, இது சரிதானா? இந்த நிலையற்ற தன்மை தமிழகத்தில் எத்தகைய சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறது என்ற கேள்வியை தான் நான் எழுப்புகிறேன்.